நல்லா தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம்ண்ணா. சூப்பர் படம்ண்ணா. ஓகேண்ணா. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா ஓகேயா இருந்துச்சு. ஐ மீன் விஷுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் என்னமோ தெரியல, கடைசியில் ஏதோ சம்திங் ரொம்ப லாங்காக போச்சு. படம் வேறு கதையில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் டோட்டலாக வேறு ஒரு கதையில் வந்துட்டு சூர்யா தான் லீடு, ஐ மீன் இவர் தான் த ஒன் அப்படின்ட்டு அதை ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏதாவது ஒன்று எடுத்து ஒழுங்காக பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். எது? ஆமாம், அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. டோட்டலாக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சம்திங் இன்னும் கிறிஸ்பாக சொல்லியிருக்கலாம் கதையை. அதுதான், அவ்வளோதான். சாங்லாம் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஸ்ரேயா சாங் மட்டும் தேவையில்லாமல் வச்சுருந்தாங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க, அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. அடிமைத்தனத்தை வந்து ரொம்ப எப்பவுமே வந்து ஒரே காலத்து அடிமை எப்பயும் இருக்க முடியாதுன்ட்டு இது எல்லாருக்குமே பொருந்தும். அடிமைன்ற கான்செப்ட் வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் யாருக்கும் யாரோ ஒரு அடிமையாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. நல்லா இருக்குண்ணா. இல்லை, கார்த்தி சுப்ராஜ் ஃபேன்லாம் கிடையாது. படம் பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி அவர் டைரக்டரிங் சொல்லும் போது கார்த்தி சுப்ராஜ் தான் தெரியும். நான் சூர்யா ஃபேன் தான். புரியல. மெசேஜ்னு ஒன்றும் பெருசாக இல்லை. மூவி ஓரளவு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தது. சூர்யா சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அவ்வளோதான். அதுக்காக பார்க்கலாம் படம். அவ்வளோதான். இட் வாஸ் குட். ப்ரோ சிரிச்சு காட்டுங்க ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. இல்லை, எல்லாரும் சிரிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபைட்லாம் செம்மையாக இருக்குங்க. ஃபைட்லாம் சூப்பராக இருக்குங்க. படம் மாசாக இருக்குது. கங்குவாக்கு வந்து இது எவ்வளோ சூப்பர். கங்குவா நல்லா இருந்துச்சு சூர்யாக்காக. இது சூப்பர். படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. டேரக்டர் கலக்கிட்டார் உண்மையாலுமே. ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. மெசேஜ்லாம் இல்லைங்க. இது மெசேஜ்லாம் எதுவும் சொல்ல வரல. இது எப்படி சொல்கிறது, இது ஒரு கமர்ஷியலான ஒரு படம் தான். அந்த மாதிரி தான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தெரியாத சூப்பர் படம்ண்ணா. சூப்பர் படம்ண்ணா. ஓகேண்ணா. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. சும்மா தான். சூப்பர் 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 சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது சார். என்னங்க சார் புரியல. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்டோரி சார். நல்லா இருந்தது. சூர்யா சார் இந்த மாதிரி நடிப்பான்னு எதிர்பார்க்கல. பயங்கரமாக நடிச்சிருக்காரு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு சார் படம். நல்லா இருந்ததுண்ணா. சூப்பர் படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, நல்லா தானே இருக்கு. சூர்யாவோட கெட்டப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூர்யாவோட கம்பேக் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, கண்டிப்பாக நல்ல படம் தான். கண்டென்ட்னா ஒரு ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே அதை கொண்டு வந்து கடைசியில் முடிக்கும்போது நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சேன். செகண்ட் ஹாஃபில் ஒரு லாஸ்ட் 40 மினிட்ஸ் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை முதலே சொல்லிவிட்டு இந்த லவ் போர்ஷன்லாம் கட் பண்ணி ஹீரோயின் இல்லாமல் படம் எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஓகே.